بسم الله الرحمن الرحيم ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமானதற்கு பிறகு, ரசூல் எங்கே மரணமானார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே மரணமானார்கள்? மதீனாவில் தான். குழந்தைக்கு கூட தெரியும். மதீனாவில் எங்கே? மதீனாவில் எங்கே? நபியின் வீட்டில். யாருடைய வீட்டில்? அதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில். சொல்லுகிறார்கள், என் வீட்டில் ரசூல் நுழைந்து, ரசூல் மரணித்ததற்கு பிறகு நான் நுழைவேன். அவர்களுக்கு பிறகு அந்த வீட்டில் யார் அடக்கம் செய்யப்பட்டார்கள்? யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் நான் நுழைவேன். எப்படி? என் கணவனுக்கு முன்னால் எந்த ஆடையில் செல்வதற்கு அனுமதி உண்டோ, என் தந்தைக்கு முன்னால் எந்த ஆடையில் செல்வதற்கு அனுமதி உண்டோ அந்த ஆடையில். ஆனால் எப்போது உமர் அடக்கம் செய்யப்பட்டாரோ அதற்கு பிறகு நான் ஹிஜாபை முழுமையாக அணியாமல் அந்த அறைக்குள் செல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஹயாம் மின் உமர், உமரோடு நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால். சுப்ஹானல்லாஹ். வஹுவ மையத், உமர் உயிரோடு இல்லை. ஒரு மையத்தான ஜனாசாவிடத்தில் கூட, அதற்கு முன்னால் கூட ஹிஜாப் இல்லாமல் நான் செல்லக்கூடாது என்ற உணர்வை நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்றியிருந்தார்கள். இன்று கடைக்காரர் என்ன, தெருக்காரர் என்ன, ஆட்டோ ஓட்டுபவர் என்ன, விமானம் ஓட்டுபவர் என்ன, வாகனம் ஓட்டுபவர் என்ன, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன, தன்னுடைய கணவரின் நண்பர் என்ன, அல்லது தன்னுடைய கணவரின் சகோதரர் என்ன, யாருக்கு முன்னாலும் எந்த ஆடையில் வேண்டுமானாலும் எந்த நறுமணத்தை பூசிக்கொண்டு வேண்டுமானாலும் வரலாம் என்று எண்ணக்கூடிய, இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெண்களை கொஞ்சம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த நிகழ்வை மனதில் வையுங்கள் போதும். எச்சரிக்கவில்லை உங்களை நான், நரகத்தை காட்டி பயமுறுத்தவில்லை, மறுமையில் உங்களுக்கு கிடைக்கப் போகிற தண்டனைகளை பற்றி சொல்லவில்லை. இந்த உணர்வை கொஞ்சம் மதித்து பாருங்கள், தெரியும்.